அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே லங்கேஷ், குரான்வேக்ஸ் செய்திகளுக்காக. அதாவது சொல்லப்போனால் மலையகம் 200+, மலையகம் இந்த 200 வருடங்களாக எதிர்நோக்கி இருக்கும் சவால்கள், அதே நேரம் அவர்கள் படும் கஷ்டங்கள் போன்றவற்றை பிரதிபலிக்கும் முகமாகவே இந்த புகைப்பட கண்காட்சி இன்று கொட்டகலை ரிஷிகேசு மண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விளையாட்டை வாழ்க்கையாக்கி கொண்ட மலையக வீரரின் மனைவியில் சத்தியசீலனின் அந்த அற்புதமான ஒரு தொகுப்பாக அமைந்திருக்கிறது. அவரும் எங்களோடு இருக்கின்றார். வணக்கம் சத்தியசீலன் அவர்களே. வணக்கம். வணக்கம். இந்த புகைப்பட கண்காட்சியில் உங்களுடைய புகைப்படங்களும் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இது எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் தேசிய சர்வதேச விளையாட்டு வீரர் மணிவேல் சத்தியசீலன். என் இருப்பிடம் உடப்சல்லா எம்எஸ் தான். நான் படித்த பாடசாலைன்னு சொன்னால் எம்எஸ் தமிழ் மகா வித்யாலயம், தமிழ் மகா வித்யாலயத்தை தான் படித்து இன்றைக்கு 21 வருடம் 23 வருடம் இந்த விளையாட்டுத்துறையில் நான் ஆரம்பிச்சாயிட்டு. இந்த 23 வருடங்களையும் கடந்து இவ்வளோ பெரிய சாதனைகளை செய்திருக்கோம்னு சொன்னால் இது நாங்கள் கடந்து வந்த பாதைகள் மிக கடினமானது. ஒரு தோட்ட தொழிலாளியோட மகன் இன்று இந்த அளவுக்கு சாதிச்சிருக்கான்னு சொன்னால் அது எங்களோட உழைப்பு. நான் என்ன தொழிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முதன்னு ஒரு டிரைவராக தான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனேன். அதுக்கு பிற்பாடு 2000 அதுக்கு பிற்பாடு 2001 எனக்குன்ட்டு சாதிக்கணும். ஸ்கூலில் படித்தது பிற்பாடு ஏதோ ஒன்று சாதிக்கணும், அதை தெரிவு செஞ்ச விளையாட்டுத்துறையிலிருந்து இன்று 2001 மாகாணம், தேசியம், சர்வதேச விளையாட்டு போட்டிகள், பல போட்டிகள், பல நாடுகளுக்கு சென்று பல வெற்றிகளை கொண்டு வந்திருக்கேன். மலையத்துக்கும் சரி, இலங்கைக்கும் சரி பெருமை சேர்த்திருக்கோம். இதில் நம்ம ஸ்டேட்ல இருந்து இந்த அளவு சாதிக்கிறதுக்குரிய எல்லாரும் முன்பு வரணும். அதுதான் இந்த நிச்சயமாக இது மலையகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. சரியா? ஒரு மலையகத்தின் சொத்து நீங்க. சரி, சந்தோஷமாக இருக்கிறது. இந்த புகைப்பட கண்காட்சியிலும் உங்களுடைய புகைப்படங்களும் இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரம் இலங்கைக்கு நீங்க பெருமை சேர்த்திருக்கிறீங்க. அதுவும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அடுத்து எவ்வாறான போட்டிகளில் பங்கு பெற்ற போறீங்க? கண்டிப்பா இந்த எதுவும் சொல்லணும். ஏன்னு கேட்டா அடுத்த போட்டி வார மாதம் 10ஆம் தேதி சிங்கப்பூர் போகிறதுக்கு. சிங்கப்பூரில் நானும் மிஸ்டர் விஜயன், என்ற நண்பர் விஜயன் தான் போகிறதுக்கு இருக்கோம். அதுக்குரிய ஏற்பாடுகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 12, 13 தான் சிங்கப்பூரில் நடக்கிறதுக்கு மீட். அதில் பங்கு பற்றி குறைந்தது ஒரு பதக்கமாவது இலங்கைக்கும் மலையகத்துக்கும் பெற்று எடுக்கணும்னு தான் இந்த ஆசை. அதுக்குரிய பொருளாதார பிரச்சனை மிக தடையா இருக்கு. என்னன்னு கேட்டா இன்னொரு 10 நாள் தான் இருக்கு. 10 நாளுக்குள்ள 3 லட்சம் ரூபாய்க்கு மேல தேவைப்படுது. நான் தோட்டம் செஞ்சு மரக்கறி அன்றைக்கு வியாபாரம் செஞ்சு ஒரு வர்ற வருமானத்துல தான் நம்ம வீட்டில் நம்ம அன்றாட தேவைகளை செஞ்சுக்கிறோம். அந்த இது பத்தாவது தானே. அப்படி இருந்து இந்த ஸ்போர்ட்ஸை விடாம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம சாதிக்கணும். அடுத்து எனக்கு ஒலிம்பிக் இது உலகளாவிய நடைபெறும் தடகள போட்டியில சந்திச்சு பெருமை சேர்க்கணுன்றது தான் என்னது. பார்க்கலாம், இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு. ஏதோ ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. எனவே இந்த போட்டிகளுக்கு அவர் செல்ல வேண்டும். அவர்களுக்கான உதவிகள் தேவைப்படுகிறது. எனவே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பவர்கள் கூட எங்களோட சத்தியசீலனோட தொடர்பு ஏற்படுத்தி அவருக்கு நீங்க உதவிகளை செய்யலாம் இல்லையா? அதையும் நாங்கள் சொல்லிக்கொள்றோம் இல்லையா? எனவே நிறைய தனவந்தர்கள் இருக்கிறாங்க. அவங்களும் நமக்கு ஒரு உதவி செய்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்துருப்பீங்க, பல பல விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். நான் நேத்ரா டிவி, சக்தி டிவி, பல ஊடகத்துறைகளில் நாங்கள் என் வீடியோ போயிருக்கேன். ஆனால் என்னையே மறைந்திருக்கின்ற பல விஷயங்கள் இருக்கு. என்னன்னு கேட்டால், நாங்கள் நம்ம தோட்டத்தில் இருக்கோம். தோட்டத்தில் இருந்தவே நமக்கு எந்த ஒரு வசதிகளும் செய்கிறாங்கல்ல. என்னன்னு கேட்டால், இன்றைக்கு நான் 23 வருடங்களாக நாங்கள் ஸ்போர்ட்ஸ் செஞ்சு பல சாதனைகள் நாங்கள் செஞ்சும் கூட இந்த வரைக்கும் எங்களுக்குரிய அங்கீகாரம் எதையுமே கிடைச்சதில்லை. எங்களுக்கான எந்த ஒரு ஆணையளவுக்கு ஒரு வேலைகள் எதையும் செஞ்சு கொடுக்கலான்னு தான் சொல்லலாம். எங்கள் தனி முயற்சியில தான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வீடு தாரேன்னு சொன்னாங்க. நாங்கள் சாதிச்சுட்டு தான் கேட்குறோம், சும்மா கேட்கல. எவனுக்கோ கட்சி பார்த்து தான் கடந்த ஆண்டுகள் இருந்த கட்சிகளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால்,
அவங்களோட கட்சை பார்த்து அவங்களோட நெம்பர்ஸை பார்த்து தான் வீடு கொடுத்தாங்க. ஏன் எங்களுக்குன்னு நாங்கள் வந்து சாதிச்சிருக்கோம். மிஸ்டர் மூத்த அண்ணனாக மனோகர் அண்ணா, அவரை பார்த்தா நாங்கள் ஓட ஆரம்பித்தது. அவர் வந்து அதுக்கு பிற்பாடு சித்திரகுமார், சந்திரதாஸ், ஸ்ரீலங்கா 5000 மீட்டரில் அவர் தான் ரெக்கார்டில் இருக்கார். இன்னமும் அவரோட ரெக்கார்ட் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சித்திரகுமார், நந்தகுமார், கமுகேஸ்வரன், பல பேர் இருக்காங்க. மிஸ்டர் விஜின், இன்னமும் நாங்கள் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்குரிய எந்த ஒரு நன்மைகளும் கிடைச்சதில்லை. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து பார்க்குறாங்க சகோதர மொழியில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கிது தரே, அப்படி வந்து எங்களுக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தான் அதுதான் தேவையில்லைன்னு சொல்லி நாங்கள் ஒரு இதுகள் செஞ்சு வீடுகள் கட்டிக்குவோம்னு செஞ்சாலும் அதையும் ஸ்டேட்டால் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டால் ஸ்டேட்டில் வந்து எம்எஸ்ட்டை பொறுத்தளவு நிறைய இடத்துல வந்து கிட்டத்தட்ட 48 வீடுகளுக்கு மேலே கட்டப்பட்டிருக்கு. தனியாக லைத்தில் விட்டு அவங்க அற்பாக கட்டிருக்கு. அதிலே மாடி வைத்த வீடுகள் வந்து வீடுகள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 18 வீடுகளுக்கு மேலே கட்டப்பட்டிருக்கு. ஆனால் எந்த ஒரு வீட்டுக்குமே எம்ஜிஆர் ரிப்போர்ட் கேட்டது கிடையாது. ஆனால் சர்வதேச விளையாட்டு வீரர் எனக்கு மட்டும் அந்த தோட்ட நிர்வாகம், அதாவது அந்த நேரத்தில் இருந்தார் வந்து 2020 நடந்துச்சு எனக்கு பிரச்சனை. அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து மிஸ்டர் ஸ்டீபனும் சத்துரங்க அவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க. என்கிட்ட அவங்கள நான் பயப்பட தேவையில்ல. அவங்க செஞ்சு வந்த வேலை இருக்கு. நான் லெட்டர் கொடுத்த பிற்பாடு சொன்னேன், சதீஷ்லாம் கேரளா தெரிந்தாங்க. அதுக்கு பிற்பாடு என்கிட்ட இந்த அமௌண்ட் கேட்டாங்க. நான் வந்து காசு கொடுக்க தேவையில்லையே. ஸ்டேட்ல நம்ம தோட்டம் செய்யற காணிக்கு அவங்களுக்கு காசு கொடுக்க தேவையில்லையே. அந்த இதை வச்சு நீங்க வந்து காசு கொடுக்கலன்னு சொன்ன பிற்பாடு அந்த இதை வந்து இந்த வீடை வந்து நிப்பாட்டி வச்சுட்டு எம்பிஆர் இல்லாம கட்டுறாங்கன்னு சொல்லி பிரதேச சபைக்கு அடிச்சிட்டாங்க. எனக்கு நுவர்லி கொமிசார் வந்து தான் எனக்கு வந்து நிப்பாட்டி வச்சாங்க. வீடை வந்து நிப்பாட்டி வச்சுதான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம இல்லாதவங்க இல்லை தான், ஆனால் நம்மளோட உழைப்பால இன்னைக்கு வந்து நான் வந்து சில போட்டு அப்படியே இன்னைக்கு 4 வருஷமா அப்படியே கிடக்குது இந்த வீடு. எங்களை ஏன் சர்வதேச விளையாட்டு வீரர், எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? ஆனா இதை வந்து வீடியோ பார்க்குறவங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து இதுக்குரிய கேள்விகளை வந்து கொடுங்க, எங்களுக்குரிய நியாயத்தை கேளுங்க. நாங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் இந்த வரைக்கும் ஒரு நாட்டுக்கும் சரி மலையகத்துக்கும் சரி பெருமையை தான் சேர்த்து கொடுத்துருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நீதி கிடைக்கும்னு நினைக்கிறேன். மலையகத்தினுடைய காரிய உரிமைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்படி பேசி கொண்டிருக்கும் போது இலங்கையில் இருக்கும் சர்வதேச வீரருக்கு இவ்வாறு நிலை காணப்படுகிறது என்பதையும் பற்றி இந்த இடத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய தருணம். இந்த நிறுவனத்துக்கு வந்து கண்டிப்பா எனக்கு வந்து நான் முதல் நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டா நம்மளோட வீட்டுக்கு வந்து விடிய காலைல 6 மணிக்கு வந்தாங்க. 6 மணிக்கு வந்து 4 மணி 4:30 மணியை மட்டும் அவங்க இருந்து எந்த அவ்வளவு நிகழ்வுகளையும் எடுத்தாங்க. என்னென்ன செய்யறோம், எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுகளை. இந்த பாருங்க, இது வந்து இந்த வீட்டுல உள்ள இப்ப கட்டிக்கிட்டு இருக்க வீட்டுல வந்து நிப்பாட்டி வச்சிருக்க இடத்துல வந்து நான் இது பண்ணேன். இது வந்து நான் பல பதக்கங்களை வந்து வாங்கியிருக்கேன். ஒரு 300 பதக்கங்களுக்கு மேல நம்ம வீட்டுல இருக்கு. வந்தீங்கன்னா ஒவ்வொருவங்களையும் நாங்க வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அந்த அளவுக்கு வந்து பாதங்கள் வைக்கணும். பாருங்க, ஷூன்னு வாங்க போனோம்னு சொன்னா 35,000 40,000 வருது. நாங்க போட்டுக்கிட்டு ஓடுற ஷூவை பாருங்க. ஆனா இந்த ஷூவோட தான் இன்னமும் இந்த என்கிட்ட எங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை பத்தியில வந்து அந்த அளவுக்கு ஷூ வாங்குறதுக்கு முடியாது. இந்த இதை எடுத்தீங்கன்னு சொன்னா வாங்க, இந்த இது வந்து சீனாவில் வந்து ஓடின நேரம். சீனாவில் வந்து 31 நாடுகள் பங்கு பற்றினாங்க. அதில் வந்து வெறுங்காலோட தான் ஓடி இருக்கேன் பாருங்க. அதில் ஓடி நான் 1ஆம் இடம் எடுத்திருக்கேன். சரிங்களா, சாதிக்க முடியும். இதா பாருங்க, இது வந்து என்னன்னு கேட்டால் நம்மளோட ஊடகத்துறையில வந்து நண்பர்கள் வந்து நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க வந்து நம்மளை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணங்களுக்காக நம்மளை வந்து எடுத்து போடுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு கூட நமக்குரிய எந்த ஒரு இதுகளும் செய்யறாங்கல்ல, அது ரொம்ப மனசு கவலையா இருக்கு. இன்னொரு பாத்தீங்கன்னு சொன்னா 2019 வந்து நான் மட்டும் 2017 நான் மட்டும் போய் சரிவரான்னு சொல்லி என் மனைவியும் ஒரு விளையாட்டு வீராங்கனி 2 பேரும் தேசிய மட்டத்துக்கு போய் நேஷனல் போயிட்டு அந்த நேரத்துல இருந்து எடுத்த புகைப்படம் தான் இது. வந்து என் குடும்ப இது வந்து பல
வெளிநாட்டுகள்ல போய் பல நாடுகள்ல போயிட்டு வாங்கின பதக்கம் ஒரு 5 மட்டும் எனக்கு இது பண்ணியிருக்கோம். அந்த மாதிரிக்கு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல பதக்கங்கள் இருக்கு, அவார்டுகள் இருக்கு. இது வந்து என் குடும்பம், அழகிய குடும்பம். இந்த மகன் மட்டும் இல்லை, இன்னைக்கு மகன் இந்த படத்துல வந்து இருக்கல, வெளியில இருக்காரு, படிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால படிச்சுக்கிட்டு வேலை செய்யறதுனால அவர் இருக்கல. எங்க அழகான குடும்பம். ஆனா எங்களுக்கு வந்து சந்தோஷமா வாழ்றதுக்குரிய அந்த வீட்டுக்குரிய எங்களுக்கு ஒரு அந்த இதை செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். வேலை திட்டங்களை செய்து கொடுக்கணும்னு சொல்றீங்க. மிக சந்தோஷமா இருக்குது. உங்களை இன்னைக்கு மீட் பண்ண கிடைச்சது மிகப்பெரிய விஷயம். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. குரல் மேக்ஸோட உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்றோம். எதிர்காலத்துல வந்து நீங்க நிறைய வெற்றிகளை பெற்றுக்கொள்ளணும் கண்டிப்பா சொல்லிட்டு கண்டிப்பா என்கிட்ட அடுத்து வந்து நாங்க போறோம். தேசிய விளையாட்டு போட்டி இருக்கு, அதை முடிச்சு வர மாசம் 10ஆம் தேதி வந்து சிங்கப்பூர் போறதுக்கு. அதுக்குரிய ஒரு நல்ல உள்ளங்கள் இருந்தால் எங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யுங்கன்னு நினைக்கிறோம். நன்றி.